ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்மளோட ஆள் மனசில் மாற்றுறதுக்கான, அதாவது ரீப்ரோக்ராமிங் செய்வதற்கான சில எளிய வழிமுறைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம இரவு தூங்கினாலும் நம்மளுடைய மூளை செயல்பாடில் தான் இருக்கும் சொல்லுவாங்க. நம்மளோட மூளையும் ஆள் மனசும் செயல்பாடில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் காலையிலேருந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம அதே ஒர்க்கை தான் நமக்கு மைண்டுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளேயும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு மூளை ஒரு ஒரு கான்சியஸ் மைண்டு ஆஃபில் இருக்கும், ஒரு கான்சியஸ் மைண்டு ஆனில் இருக்கும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேலைகள் காலையில் பார்த்தீங்களோ அது பூரா நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இது பார்க்குறது நம்ம ஆள் மனசில் சேவ் ஆகிருக்கும். அப்போ அதுவே நமக்கு சேவ் ஆகிருக்கும் போது உங்களோட ஆசைகளும் சேவாகி தானே இருக்கணும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆசைகளையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அந்த ஆசைகள் தான் அந்த கனவுகளாக வர்றதும் கூட சொல்லுவாங்க ஒரு சில பேர். வாங்க இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இரவு தூங்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. அப்போ தூங்குறதுக்கு முன்னால் உங்களோட ஆசைகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கணும் அதைவே நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்னால் மட்டும் பத்தாது, அதை ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல்லணும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு சொன்னால் மட்டும்தான் உங்களோட ஆசைகள் அந்த ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்து செல்லும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம யூனிவர்ஸே சேர்ந்து அப்போ உங்களோட ஆசை இதுதான் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட், உங்கள் கோலை அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரியும் அதை சக்ஸஸ் பண்ண மாதிரியும் நீங்கள் அதை எடுத்துக்கிறணும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும், உங்களுக்கு இப்போ இவ்வளோ மணி வேணும், அதாவது பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் பணம் வேணும்னா ஒன் டே மட்டும் நினச்சா மட்டும் பார்த்தாது. ரிப்பீட்டடாக நீங்கள் ரெகுலராக அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம பணம் கிடைச்ச மாதிரியே அந்த கோலை சக்ஸஸ் பண்ண மாதிரியே நீங்கள் மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணி விசுவலைசேஷன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணி நம்ம கிடைச்ச மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிட்டே ரிப்பீட்டடாக அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை கற்பனை பண்ணியோ நீங்கள் நினச்சோ நீங்கள் பார்க்குறீங்களோ, ரிப்பீட்டடாக நீங்கள் நினச்சோ சொல்லியோ பார்க்குறீங்களோ, இல்லை ஒரு நோட் பேனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த யூனிவர்ஸ் எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு அதை கூடிய சீக்கிரம் ரொம்ப முழு நம்பிக்கை அதை செய்தால் மட்டும்தான் அந்த யூனிவர்ஸே எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்ச்சியம். அதாவது நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பி இது நல்லா இருக்கமுன்னா அப்படின்னா உதாரணத்துக்கு சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது ரெகுலராக பண்ணுறது தானே இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. அதை அவங்களுக்கும் பிடிச்சி போய் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் அதை தேங்க் பண்ணணும். ஒரு சமையல்னாலும் சரி, அதாவது சமையல் நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, அதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா தேங்க் பண்ணுங்கள். அதாவது எல்லாத்துக்கும் நெகட்டிவாகவே இது பண்ணாமல் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்குன்னு நீங்கள் தேங்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணும் போது அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் சரி, இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தேங்க் இது ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி தான். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிளானை போடணும். அதாவது பிளான்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் ரொட்டீனாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் காலையிலேருந்து ஒரு வேலை நீங்கள் ரொட்டீனாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது ஆள் மனசுக்குள்ளே பதியும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைகளில் முந்தைய நாளே நீங்கள் இந்த ஒரு சமையல் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்குக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கோடைய வேலையை பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்ம இதை இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரீப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஆள் மனசுக்கும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நமக்கு தெரியும், ஓ நாளைக்கு இவங்க இந்த வேலையை பார்க்க போகிறேன். அப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த வேலையை பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாகவும் வெரி ஈஸியாகவும் அந்த ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 4 விஷயங்களை நீங்கள் 2 விஷயம் நீங்கள் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய ஆள் மனசும் சப்கான்ஷியஸ் மைண்டும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும்.
இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த முழு நம்பிக்கையோடு மட்டும் செய்தால் மட்டும்தான் இந்த எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய், டேக் கேர். இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.